ஸோ இன்றைக்கி லேட்டுங்க. நேற்று நைட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே 2 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ காலையில் நான் போகிறதில்ல ஜிம்மு. சமைச்சு முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜிம் போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் பண்ணிட்டு வந்தால் போதும். ஸோ காலையிலேயே கிளம்பி வெஜ்ஜீஸ் வாங்குறதுக்காக கிளம்பிட்டேன். ஆக்சுவலி டயட்டு நான் தனியாக எதுவும் ஃபாலோலாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச டயட், எனக்கு கலோரிஸ் வந்து இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நான் சாப்பிட்டுக்கிறேன். எஸ், காலையில் கேரட் தோசை ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு, அமேசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி மணி 2:30 ஆகுது, இப்போ தான் ஒர்க்கே முடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் மக்கானா மட்டும் சாப்பிட்டுட்டு ஜிம் போயிட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்லாம். எனக்கு காலையில் சாப்பாடே நான் 10:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ மிட் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு லஞ்சு, ஒரு 7:30க்கு டின்னர் முடிச்சிடலாம். ஜிம் போயிட்டு இப்போ தான் வந்து உட்காடுறேன். ஆக்சுவலி இந்த புதுசாக ஜிம்மில் ஜாயின் பண்ணுறோன்னா ஒரு 4 நாள் இல்லை ஒரு 3 நாள் வந்து இந்த வார்ம் அப் செஷன் நீங்கள் ட்ரெட்மில் மட்டும் பண்ணால் போதும். ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க ஒரு வார்ம் அப் செஷனுக்காக. புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பை பழக்கப்படுத்துறதுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கடுப்பாக இருக்கும் எனக்கு. எங்கே ஜிம் ஜாயின் பண்ணாலும் இது இருக்கும். பட் என்னவோ எனக்கு டக்குன்னு அந்த ஒரு ஆர்வத்தில் சீக்கிரமாக ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசையாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்னென்னா மத்தியானம் எனக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஜிம்மு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே ஹெல்த்தியான மீல்ஸ் எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காய் கூட்டு அண்ட் கீரை பொரியல். அது அப்படியே சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ஆஹா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே குட்டியாக ஒரு நேப் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நைட்டு டின்னர் கேரட் முட்டை தோசையும் வெண்டைக்காய் கூட்டும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.